டாஸ்மாக் ஊழலை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ இடி அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க. அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று இடி ஏற்கனவே சம்மந்தப்பட்டு ஆகாஷும் ரித்தீஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இங்கேயே இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்றைக்கி இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2012 தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு 2011 மார்ச் மாதம் மாடியில் ஈடி நடந்துகிட்டு இருந்தது, கீழே அதோடைய பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல. மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்றையிலிருந்து இன்றையிலிருந்து ஈடி பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் ஈடிக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் ரித்தீஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் நீங்கள் தான், ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும். இப்போது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்தில் இடி ரைடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு, நீங்களும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளில் இடி ரைடு நீங்கள் கேட்குறீங்களா? கண்டிப்பாக யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரையும் நீதி கண்டிப்பாக வேணும்.